பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி நிலைக்கிறதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இதனால கூட நம்ம ஒரு சில வசனங்களை குறித்து பார்க்க போகிறோம். அது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஜெபம் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு ஜெயம் தானாகவே வந்து குமியும். ஏன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் குறையாது இருக்கணும். ஜெபம் குறையிற மனுஷனுடைய வாழ்க்கையில வெற்றிகள் காண முடியாது, தோல்விகள் தான் காண முடியும். கீழே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியை அவித்து போடாதிருங்கள். வசனம் சொல்லுகிறது ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆனா ஜெபம் நமக்கு வாழ்க்கையில குறைந்ததுன்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிறதான ஆவி ஆட்டோமேட்டிக்கா நின்று போயிடும். அந்த ஆவி அனல் கொள்ளாது. திரும்பி அனல் கொள்ளுவது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டாதான் அந்த ஆவி நமக்குள்ள அனல் கொள்ளும். அது மட்டும் இல்ல, ஜெபம் குறைவு, ஆவி நமக்குள்ள இல்லாத அணைந்து போச்சுன்னா அடுத்தது நமக்கு நடக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்கு, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டு போகும். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை நமக்கு என்னெல்லாம் ஆண்டவருக்காக செய்தோமோ, நம்ம என்னெல்லாம் ஆண்டவருக்காக செஞ்சுட்டு இருந்தோமோ, ஊழியங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருக்கலாம், தேவனுக்காக நம்ம வைராக்கியமா ஒரு பிரதிஷ்டையோட ஒரு தரிசனத்தோட நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அந்த காரியங்கள்லாம் நம்ம விட்டு போயிடும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டு போகின்ற மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வளர்ச்சியை, நம்முடைய தரிசனத்தை, நம்முடைய ஊழியத்தை கெட்டு போகுதான். ஊழியர்கள் சொல்ற அதுக்கு காரியம் என்னன்னா, ஜெபிக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் ஜெபிக்க போகணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். நேரம் கிடைக்க போதெல்லாம் இயேசுவோட நம்ம பேசணும், இயேசுவோடு ஜெபிக்கணும். அப்படின்னா காரியங்கள் அநேக தரம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்ப தைலக்காரனுடைய அந்த தைலத்தை கெட்டு போகிறதுக்கு செய்யறது செத்த ஈக்கள் நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. செத்த ஈக்கள் நம்ம வாழ்க்கையில வந்துச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் போயிடும். அப்ப நம்ம ஆவியை அவித்து போடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் குறைவா இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு நடந்துடும். ஸோ நம்ம ப்ரேயரை ஸ்டாப் பண்ணாத, நம்முடைய ஜெபத்தில் தொடங்கின வாழ்க்கை ஜெபத்தில் முடிய வரையிலும் நம்ம ஜெபத்தோடு இருப்போம். தேவன் நடத்துவார். தேங்க்யூ டு ஆல். காட் பிளஸ் யூ.